இந்தியா தூக்கினோன்னா இங்கேயும் தூக்கிடும்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி தூக்கலை. மார்னிங் 80 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆனது, மைனஸில் கொஞ்ச நேரம் இருந்தது. மைனஸ்லேருந்து திரும்பி +20 போச்சு, திரும்பி மைனஸ் வந்தது. இப்போ +50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. நான் சொல்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே போனால் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது நிறுத்திடுறான், எஃப்ஐஐ விற்கிறான். ஒரு லெவலுக்கு கீழே வந்தால் மியூச்சுவல் ஃபண்டு திரும்பி வாங்க வரான். இது இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கும். கோல்டு அப்படியே ஸ்டெடியாக இருக்குது, 6677 ப்ளஸ் டேக்ஸ் அப்படி இருக்குது. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் செய்தி. ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி பேசிடலாம். ஒரு லெகசி கம்பெனி டிஎன் கேட்கில்னு அந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போடுது. அந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூவில் போட்டிங்கன்னா லாட்ரி சீட்டு விடுற மாதிரி. இந்த லாட்ரி சீட்டுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம்னு நினச்சேன். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லாட்ரி சீட்டு ஷுவர் வின் அப்படின்னா ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். 66லேருந்து 70 ரூபாய் வரைக்கும் இஷ்யூ. 70 ரூபான்னே வச்சுக்கோங்க. 214 ஷேர் நீங்கள் போடலாம். வெய் ராஜா வெய் அப்படின்னு நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா 214 ஷேர் அலாட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா அது பல மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். டாட்டாஸ் மாதிரி அவ்வளோ பல மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனோடனே லிஸ்டிங்கில் குப்புன்னு 80% மினிமம் ஏறும். 80%னா 70 ரூபா ஷேர் 130 ரூபாய்கிட்ட லிஸ்ட் ஆகும். 120லேருந்து 130 ரூபா. நீங்கள் வெய் ராஜா கேம்னா அப்படி விற்றீங்கன்னா உடனே ப்ராஃபிட் பார்க்கலாம். இதை ஏன் நான் லாட்ரின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது லாட்ரி. கிடைச்சா லாட்ரி, கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை, பணம் அக்கௌண்ட்லேயே இருக்கும். எல்லாரும் நான் லாட்ரியை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்களே, நான் இந்த லாட்ரியை பற்றி சொல்கிறேன். டாடா டெக்னாலஜிஸ்க்கு ஈக்குவலண்ட்டான லாட்ரி. நேற்று நீங்கள் சொல்லியிருந்தா நேற்றே போட்டிருப்பேங்கிறது கிடையாது. இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்லாம் கிடையாது. லாட்ரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்படி கம்ப்யூட்டர் பண்ணி அப்படி எடுக்கும். உங்கள் பேர் வந்ததுன்னா உங்களுக்கு லக்கு. இது ஐபிஓ நல்ல கம்பெனி, ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. போட்ட அன்றைக்கே குப்புன்னு ஏறும், பற்றிக்கும். அதனால் இந்த விலையில் திரும்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த லாட்ரியில் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். மினிமம் 60 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே இந்த கம்பெனி குப்புன்னு ஏறி வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் வைர ஊசியாக மாறிடும். ஸோ வைர ஊசியை சீப்பஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸு இதுதான். அதனால் பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓவில் உங்களுக்கு லாட்ரி ஆடணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக போடலாம். போன வருஷம் 1731 கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்கு, 38%. வேல்யூவேஷனில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். இதில் 3560 கோடி ரூபா புது ஃப்ரெஷ் ஈக்விட்டி, 3000 crores ஆஃபர் ஃபார் சேலு. ரொம்ப ஸ்ட்ராங் ஓனர், ஒன்றும் கவலையே கிடையாது. பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. தங்கம் சேல்ஸு பயங்கரமாக எகுறுதுங்கிறாங்க. இப்போ ஒரு வெட்டிங் சீசன் வந்துடுச்சு. இந்த வெட்டிங் சீசனில் சூப்பராக விற்கும்னு எதிர்பார்க்குறாங்க. போன வருஷம் டோட்டலாக 40 டன் அஃபிஷியலாக விற்று தான் வெட்டிங் சீசனில். அன்அஃபிஷியல் கணக்கில் எவ்வளோ போச்சுன்னு தெரில. ஆனால் இந்த வாட்டி கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சதுனால அஃபிஷியல் டன் ஏறுங்கிறாங்க. அதனால் 75 டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 75 டன்னுக்கு வரைக்கும் கோல்டு போகும்னு பார்க்குறாங்க. நம்ம ஆல்ரெடி தங்கமயிலையும் இதுலேயும் இருக்கிறோம் டைட்டனில். இது இப்படி டெவலப் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்ல நியூஸு. கோல்டு கூட ஃப்ளாட்டாக இருக்குது. கோல்டு ஏன் ஃப்ளாட்டாக இருக்குன்னா, பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வாங்க மாட்டேங்கிறாங்க. பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வாங்க ஆரம்பித்தாங்கன்னா கோல்டு விலை ராக்கெட்டில் ஏறும். இந்த செப்டம்பர் 18 ஒரே ஒரு ரேட் கட்னா ரொம்ப பெருசாக கோல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் டிசப்பாயிண்ட் ஆகிடும். 2-3 கட்டு ஆனப்புறம் தான் கோல்டு ஏறும். உங்களுக்கு கோல்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். அடுத்தது டாடா ஸ்டார்பக்ஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த டாடா ஸ்டார்பக்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிரப்பில் சுகர் ஃப்ரீ சிரப்பையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க விற்கிறது ஹை எண்ட் ஆளுங்களுக்கு தான் காப்பி மினிமம் 100 ரூபா 120 ரூபா இருக்கும். இந்த ஹை எண்டு காப்பியில் 120 ரூபா விற்கிறதுல ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புளாக இருக்கிறதுனால சுகர்ஸ் இல்லாத சிரப்பாக போட போகிறாங்கன்னு டாடா ஸ்டார்பக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த ஆதித்ய பிர்லா ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்க ஒரு ஏஎம்சி. அந்த ஏஎம்சியில் ஹரிஷ் கிருஷ்ணன் ஒரு மேனேஜரு. அவர் என்ன சொல்கிறாரு, மார்க்கெட்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது, $42 பில்லியன் நான் மேனேஜ் பண்ணுறேன். 1 பில்லியனுங்கிறது 8000 கோடி, 40ங்கிறது 3,20,000 கோடி, 3,30,000 கோடி மேனேஜ் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது, ரிஸ்க்கு ரொம்ப ஹையாக இருக்குது,
யாரெல்லாம் மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்பில் மங்காத்தா ஆடினாங்களோ அவங்க வந்து 18 மாதமாக நல்லா கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் மூவிங் அப் தி கர்வ், அதாவது லார்ஜ் கேப்ஸுக்கு போய் கன்சாலிடேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் இப்போதைக்கு பெரிய டிப்பு வராதுன்னு சொல்கிறாரு. ஏன் டிப்பு வராதுன்னு நம்மளுக்கே தெரியும். அவர்கிட்ட காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் மேட்டர். யூஎஸ் ரிசெஷன் வந்தால் ஒரு பேனிக் வருங்கிறாரு. என்னோட கணக்கு அந்த பேனிக்லேயும் வாங்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதனால இப்போதைக்கு எக்ஸ்ட்ரனியஸ் ஈவெண்ட் ஏதாவது நடக்கலைன்னா மார்க்கெட் இந்த லெவல்லே தான் ஸ்டக் ஆகி இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு திடிக்கும் செய்தி, ஏத்தர் எனர்ஜி வந்து டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் போட்டாங்க. ஐபிஓ போட போகிறாங்க. 3100 கோடி போட போகிறாங்க. இது தவிர 2.2 crores ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரமோட்டரும் சில இன்வெஸ்டர்ஸும் விற்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் இல்லை. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பு ஷேர் ஹோல்டரு. ஹீரோ மோட்டார் கார்ப் என்ன மூவ் பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஏன்னா ஏத்தர் இஸ் ஒரு லார்ஜ் இந்தியன் 2 வீலர் கம்பெனிஸில் ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இல்லாததில் இவங்களும் ஒருத்தர். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஹீரோ டபக்குன்னு உள்ளே பூந்துருவான். இதை நான் பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஹீரோ இதில் பூந்துட போகிறாங்கன்னு. அதனால் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்கள். இதை வந்து ஐபிஓவில் போட்டாலும் ஐபிஓ வந்து இதுவும் லாட்ரி சீட்டாக தான் வரும். ஆனால் இதை லாட்ரி சீட்டுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஐபிஓ என்னைக்கு வரும்னு தெரில. வர அன்னைக்கு ரேட்டை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து அடுத்தது டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே கார் விற்கலை. எஸ்யூவியில் அப் டு 2 லட்ச ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரும். அப் டு 2 lakhsனா எல்லா மாடல்லையும் 2 lakhs இருக்காது. ஹை அண்ட் மாடலில் 2 lakhs இருக்கும். இது வந்து ஹேரியர், சஃபாரி, நெக்ஸான்னு கொடுக்க போகிறோம். எந்த வேரியேஷனுங்கிறது டீலரை பொறுத்து இருக்குது, லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. அக்டோபர் வரைக்கும் ஃபுல்லாக ஓடும். தீபாவளியில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஃபடாவோட டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த காரும் விற்கலை, அதனால் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் கார் விற்கும்னு சொல்லிட்டாரு. டாட்டாஸ் வந்து முதல்ல கார் கொடுத்துருக்காங்க. 7,80,000 வண்டி யார்டில் மாட்டியிருக்கான். இதோட வேல்யூ நியர்லி 80,000 கோடி கிட்ட இருக்குமா. அதனால இந்த சீசன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த டீலர்லாம் ரொம்ப கட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. டாட்டா அவங்களோட ஃபேப் பிளான்ட்டுக்கு எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டோக்கியோ எலக்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனி ஏஎஸ்எம்எல்லோடலாம் கம்பீட் பண்ணுற கம்பெனி. ஆனால் இது வந்து வைர ஊசி, 28 times earnings. அதனால் டோக்கியோ எலக்ட்ரானை தொடாதீங்க. டோக்கியோ எலக்ட்ரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ண போகிறோம். அவங்க வந்து தாய்வானோட பவர் சிப்போட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் துலேரா குஜராத்தில் ரெடி பண்ண போகிறாங்க. 91,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதோட என்ன நியூஸ்னா, நேற்று நான் எங்கேயோ படித்தது, டாட்டா வந்து ஆப்பிளுக்கு செமிகண்டக்டர் சப்ளை பண்ண போகிறான் அப்படின்னு. டாட்டாஸ் வந்து முதல்ல டெக்ஸ்டைலில் இருந்தாங்க, டெக்ஸ்டைல்லேருந்து ஸ்டீலுக்கு போனாங்க, ஸ்டீல்லேருந்து ஆட்டோமொபைல் போனாங்க, ஆட்டோமொபைல்லேருந்து சாஃப்ட்வேர் போனாங்க, சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ திரும்பி எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிக் வேவ் ஜம்ப்பு. அடுத்த வேவை பிடிக்கிறதுக்கு டாட்டாவும் சரி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். டாட்டா டிஜிட்டல் பல பேர் இழுத்து மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. நார்மலாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அவ்வளோ சீக்கிரம் டாட்டா மூட மாட்டார். டேர்ன் ஓவர் பயங்கரமாக ஏறி இருக்குது. லாஸ் வந்து 1,200 கோடி தான் லாஸ். இந்த 1,200 கோடி லாஸு நீங்கள் பயந்தீங்கன்னா பல கம்பெனியில் பல லாஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வருஷம் 2,10,00,000 கஸ்டமர்ஸை ரீச் பண்ணிட்டோம். நியூ பாஸ் ப்ரோக்ராமை கட்டப்பட்டு 1 கோடி மக்கள்கிட்ட சேர்ந்துட்டோம். பிக் பாஸ்கெட்டோட லாஸு 128 கோடி தான். அவங்க டேர்ன் ஓவர் 2,391 crores. இந்த டாடா டிஜிட்டல்லையே 1mg ப்ராஃபிட்டபுள் ஆகிடுச்சு. போன வருஷம் 694 crores லாஸ்ட்டில் இருந்தது. இந்த வருஷம் 22 கோடி ப்ராஃபிட்டில் இருக்குது. பிக் பாஸ்கெட்டும் கூடிய சீக்கிரம் ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ இது வந்து அவங்களோட டிஜிட்டல். இந்த டிஜிட்டலில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கடைசியில் நான் பார்த்த வரைக்கும் டாட்டாவோட பேத்தி இதில் சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர் மாயா டாட்டாங்கிறவங்க. ஸோ இது 2வது டாட்டா வாரிசு இங்கே இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது டாட்டா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இதை தான் வச்சு ஆர்பிஐ அவங்கள வந்து நீங்கள் வந்து டிஸ்க் பண்ணணும் டாட்டா சன்ஸ்னு. நம்ம ஆட்களும் ஹாப்பியாக போய் டாட்டா கெமிக்கல்ஸ் வாங்கினீங்க. அப்போவே நான் சொன்னேன் அவங்க லிஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ டாட்டா கேபிட்டலு இந்த வருஷம் 2,492 crores வெறும் கடன் கொடுத்து டாட்டா லாபம் பார்த்துருக்கிறாரு. டேர்ன் ஓவர் 13,309 crores. இந்த கம்பெனி லிஸ்டட் இல்லை, எப்போ வேணால் லிஸ்ட் ஆகும். டாட்டா ஏஏஏ ஜென்ரல் இன்சூரன்ஸ்
684 crores ப்ராஃபிட். டாடா ஏஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் 1313.84 கோடி ப்ராஃபிட். இதில் ஒன்றுத்தில் 74%ம் இன்னொருத்தில் 51%ம் டாட்டாவோட ஸ்டேக் இருக்குது. இந்த 2 கம்பெனியும் அவர் பப்ளிக் ஆக்கலை. இதை தவிர டாடா கிளீன் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியும் டாடா ஃபைனான்சியல் கேபிட்டல் சர்வீசஸையும் டாடா கேபிட்டலில் மர்ஜ் பண்ணிட்டார். டாடா மோட்டார் ஃபைனான்ஸை டாடா கேபிட்டலில் மர்ஜ் பண்ணி டாடா மோட்டார்ஸுக்கு டாடா கேபிட்டலில் 4.7% ஸ்டேக் கிடச்சிருக்கு. டாடா ஃபைனான்சியல் சர்வீசஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் எந்த கம்பெனியெல்லாம் அவர் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாடா ரியாலிட்டிங்கிறது இன்னும் லாபம் கொண்டு வரலை. டாடா ஏர் இந்தியா டோட்டலி 4444 கோடி ரூபா நஷ்டம், 38,812 கோடி ரூபா டேர்ன் ஓவர். லாஸ்ட் இயர்லேருந்து 50% குறைஞ்சிருக்கான இது. விஸ்தாரா ஏர்லைன்ஸு 581 கோடி ரூபா நஷ்டம், 16 கோடி ரூபா டேர்ன் ஓவர். இது ரெண்டும் ஒரே கம்பெனி ஆகிடும், லாஸ் குறையும். குரோமா 18,000 crores டேர்ன் ஓவர், ஆல்மோஸ்ட் 17,830 crores, நஷ்டம் 986 crores. இதெல்லாம் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் வச்சிருக்கிறாரு. அதனால இவர் எவ்வளோ கம்பெனி பேக்கெட்டில் வச்சிருக்கிறாருன்னு ஒரு பட்டியல் படிக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ ஒரு ஜொமேட்டோக்கே நீங்கள் இங்கே தாவர மாதிரி அங்கே ஒரு 1mg அது இதுன்னு வரிசையாக ஒரு பட்டாஸ் லிஸ்ட், நான் சொல்கிற பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. இதை தவிர ஏர்பஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், போயிங்கோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், இது மாதிரி 100 கம்பெனிக்கு மேலே டாட்டா வச்சிருக்கிறாரு, பார்த்துக்கங்க. அடுத்தது இன்ஃபோசிஸில் சில எம்ப்ளாயீஸும் அவங்களுக்கு சேர்ந்த என்டிட்டிஸும் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு ஒரு அக்யூசேஷன் இருந்தது. அவங்க மேலே மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதனால அவங்க செக்யூரிட்டி மார்க்கெட் பக்கம் வரக்கூடாதுன்னு இருந்த சார்ஜஸை கிளியர் பண்ணி இன்சைடர் ட்ரேடிங் நடக்கலைன்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. 2020 இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது நடக்கும்னு நம்ம அன்றைக்கே சொல்லி 600 ரூபாய்க்கு இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாரும் ஏன் இதை கன்சிடர் பண்ண சொல்கிறீங்கன்னு நீங்கள், அன்னிலேருந்து இன்னைக்கு 3 மடங்கு பணம் ஆயிடுச்சு. அதை தவிர நியர்லி ஒரு 200 ரூபா டிவிடெண்ட்டை வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க. அதனால் லாங் டேர்ம் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. சரி, நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை பற்றி இன்றைக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில பேருக்கு ப்ரெஷரில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் கவர்மெண்ட் பேங்க்ஸும் 90% ஹேர் கட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் எம்டிஎல்னு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது. அது என்ன சொல்லுது, எங்களால் கடன் கட்ட முடியலப்பா, ஏன்னா எங்களோட டைமில் நீங்கள் நண்பரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக 4G லைசன்ஸை டைமில் கொடுக்கல, 5G லைசன்ஸை டைமில் கொடுக்கல, அதனால எங்களால் ரெவென்யூ போயிடுச்சு. மேடம் எப்போதும் சொல்லுவாங்களே நவரத்னா, நாங்கள் நவரத்னா எங்களுக்கு ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு பப்ளிக் செக்டர் பேங்கை கேட்டாங்க. நோ 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 நோ, இது டெபாசிட் பணம், we cannot give ஹேர் கட், அதனால நோ ஹேர் கட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 30% பணம் தரோம், 60% ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னு. நோ நோ நோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 60% நாங்கள் கட்டுறோன்னு கூட நோ 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 நோன்ட்டாங்க. அது மாதிரி எந்த கம்பெனிக்கெல்லாம் 96% அப்படின்னு ஆரம்பித்து 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்த கம்பெனி பட்டியல் வச்சுருக்கிறேன். அதை இன்னொரு சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணா அதை பாருங்கள். அதாவது எம்டிஎன்எல்க்கு நோ டிஸ்கவுண்ட், சில பேருக்கு பல டிஸ்கவுண்ட். இது என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஆனால் நீங்கள் மினிமம் டியூ மட்டும் பேலன்ஸ் வைக்கலைன்னா ஃபைன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக